Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் வந்து 3D மாடல்ஸ் எப்படி AutoCADல பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த வகையில் வந்து நம்ம வந்து 3D வந்து எப்படி இன்டர்செக்ட் போகிறது, அந்த 3D மட்டும் என்னென்ன கமெண்ட்ஸ் மேலே இருக்குது, அந்த 3D வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, மாடிஃபைட் அவுட்புட் சாலிட் எடிட்டிங், அந்த நீங்கள் மாடலிங் அண்ட் ஒன்று பாக்ஸ் எக்ஸ்ட்ரூடு ரிவால்வு பிளெண்டு ஸ்கீப்பு அன்றதெல்லாம் பார்த்துக்கணும். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து மாடிஃபைட் டூல்ஸில் வந்து நம்ம அரே போலார் அரே சர்க்குலர் வந்து பார்த்த அரே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த அரே வந்துட்டு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது வந்து அரையில் வந்துட்டோன்னே எனக்கு வந்து நம்ம 2Dயில் வந்து பார்த்துருக்கு. இப்போ வந்து ரெக்டாங்கிள் போலார் நான் பார்த்தாரு. இந்த ரெக்டாங்கிள் போலார் பார்த்தாரே வந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு 3D சர்ஃபேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தட் இதுக்கு வந்து நான் வந்துட்டு இங்கே பாக்ஸ்ன்றது பாயிண்ட் எடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்டு நம்ம வந்து போலார் சர்க்குலர் எதை பார்க்கணும். அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தட் இப்போ நம்ம 3D பாக்ஸ் வந்து பண்ணுறது வந்துட்டு எனக்கு வந்து 2Dயில் இருக்குது. ஸோ தட் இது வந்து கிளிக் பண்ணுற உடனே பட் இது வந்து 3D கனெக்ட் பண்ணுறது 2D ஐசோமெட்ரிக்ன்றது வந்து இங்கே வந்துட்டு கூடவே ஷெடிங் வித் HSM கொடுத்துட்டு அந்த டாப் எடுத்துரும். அது வந்து எஸ்டபிள் ஐசோமெட்ரிக் பண்ணுறது கொடுத்துட்டோம். இந்த டாப் எடுத்துக்கிட்டு எஸ்டபிள் ஐசோமெட்ரிக் பண்ணுறது கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த பார்ட் வந்து இந்த மாதிரி டிக்கெட். ஸோ தட் இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னா இந்த பார்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தாரே பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ரெக்டாங்குலர் அந்த மாதிரி டிக்கெட். ஸோ தட் இதில் வந்து பாக்ஸ் இருக்குதுன்னு எனக்கு ஒரு பேசிக் பாக்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பேசிக் பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே இது வந்து இதில் சிலிண்ட்ரிக்கல் இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் வந்து ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இது வந்துட்டு எனக்கு ரெக்டாங்குலர் அரே வச்சுக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே இந்த ரெக்டாங்குலர் அரேன்றது கிளிக் பண்ணுறோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அரே ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து அரே ஆகணும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு வந்து நான் என்டர் கொடுத்துட்டோன்னே எனக்கு வந்து அந்த ரிவர்ஸ் சைட் இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் எனக்கு வந்து செலக்ட் வேண்டாம். ஸோ தட் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டர். ஸோ தட் இதில் வந்து எனக்கு டைரெக்ஷன் கொடுக்கும். இந்த டைரெக்ஷன் வந்துட்டு நம்ம வந்து இப்போ இதுமாதிரி க்ளோஸ் பண்ணிக்கி நான் இதை என்டர் பண்ணிக்கிறோம். இந்த பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணுறோன்னு எனக்கு வந்து ரோஸோட ஒரு மேட்சிங் தெரியுது. எனக்கு வந்து 3 ரோஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு 4 ரோஸ்ன்றது கொடுத்துட்டு இதுமாதிரி கொடுத்தனாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரோ கிரியேட் ஆகும். இல்லை எனக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுக்குறது வந்து இப்போ எனக்கு வந்து 78 இருக்குது. ஸோ தட் அது வந்து நான் டிஸ்டன்ஸ் வந்து 50ன்றது வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகே இது 50 வாட்டு வந்து கொடுத்துட்டோம்னா எனக்கு நம்பர்ஸ் வந்து எனக்கு ஜாஸ்தி பண்ண வச்சுருக்கேன். எனக்கு காலமில் வந்துட்டு எனக்கு 7 இல்லை 8 கொடுக்க 8 காலம்ஸ் நான் கிளிக் பண்ணேன். 8 காலம்ஸ் வச்சு இண்டிகேட் ஆகுது. அது இதிலிருந்து டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் எனக்கு 241 கொடுத்துருங்க. இந்த 241 வந்துட்டு நான் 100ன்றது டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த இந்த டைமென்ஷன்ஸ் வந்து திருப்பி டைரெக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இந்த டைரெக்ஷன் வந்துட்டு நான் இதில் இண்டிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் அரே அட்ரஸ் கொடுத்துட்டோம். இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ தட் எனக்கு வந்து 3D ரொட்டேட்டட் ஆப்ஷன் இருக்கும். 3D கொடுத்துருக்கோம். 3D ரொட்டேட்டட் கொடுத்துருக்கோம். 3D ஆர்பிட் வந்துட்டு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டை வந்துட்டு எனக்கு வந்து இப்போ 3Dயில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கொஷின்ஸ் அதை வந்து ரிமோட்லி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்று இதில் சேம் ஆஸ் இட் இஸ் ஓகே இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அரேஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை பார்த்தாச்சு. இதில் வந்துட்டு இப்போது நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அரே யூஸ் பண்ணுறேன்னாக்கா பாத் அரே யூஸ் பண்ணுறேன். அதை வந்து பாத் அரே பண்ண கைட் கர்வு அந்த கைட் கர்வுக்கு எனக்கு வந்துட்டு எந்த போர்ஷன் அந்த பட்டனோ அந்த கைட் கர்வு இண்டிகேட் ஆகும். ஸோ தட் இந்த சர்க்குலர்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேம் ஆஸ் இட் இஸ் இந்த கிளிக் பண்ணிட்டு உடனே அரேல வந்து கிளிக் பண்ணிட்டு அரே வந்துட்டு பாத் அரே எடுத்துக்கணும். இந்த பாத் அரேல வந்துட்டு சேம் ஆஸ் இட் இஸ் வந்து இப்போ இதில் ஸ்ப்ளைன் எடுத்துக்கணும். ஸ்ப்ளைனில் வந்து ஒரு கர்வ் கொஷின் ஸ்ப்ளைன் ஒன்று ட்ராப் பண்ணி ஸோ தட் ஸ்ப்ளைன்ன்றதை சூஸ் பண்ணிக்கணும். இந்த கர்வ் கொஷினில் வந்துட்டு எனக்கு ஸ்ப்ளைனில் வந்துட்டு நான் எப்படி ட்ராப் பண்ணணும் அன்றது வந்துட்டு இந்த கொஷின்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு என்டர்ஸ் வச்சுட்டோம். இது எனக்கு வந்து எண்ட் ஆகணும்னு வச்சுருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து எண்டு டேஞ்சன்ஸ் இருக்குது. எண்டு டேஞ்சன்ஸ் கொடுத்துட்டோன்னே எனக்கு பார்ட் எனக்கு கிளிக் பண்ணோம்னா பார்ட் எனக்கு வந்து அது எண்ட் ஆகிடுது. ஸோ தட் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வந்து பாத் அரே யூஸ் பண்ணுறது பாத் அரேன்றதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். பாத் அரேன்றதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறது எனக்கு வந்து எந்த பாத்து ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு இதுதான் வேணுமா இருக்குது. ஸோ தட் எனக்கு வந்து இந்த பாட்டு ஓகேவா கிளிக் பண்ணிட்டு சென்டர் கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு வந்து கர்வு சூஸ் பண்ணிட்டு ஸோ தட் இந்த கர்வு இப்போ அந்த ஸ்ப்ளைனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ளைன் மேலே வந்துட்டு எனக்கு அந்த கர்வு வந்து ட்ரா ஆகிருக்கும். ஸோ தட் இதில் வந்துட்டு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெரில் வந்துட்டு எனக்கு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டாக இருக்குது. எனக்கு வந்து அந்த லைன் நான் வந்து என்ன ட்ரா சேம் ஆஸ் இட் இஸ் சிலிண்டர் போகிறோம். இந்த சிலிண்டர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ வந்து இப்போ வந்துட்டு இதில் நான் வந்துட்டு ஹோல் ஒன்று வந்து பண்ணிப்போம். ஸோ தட் இந்த பாக்ஸில் போய் சர்க்கிள் ட்ராப் பண்ணிட்டோன்னே எனக்கு சாஃப்ட் எனக்கு கொடுத்துட்டோன்னே எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ தட் இதில் எனக்கு வந்து ஐட்டம் எவ்வளோ வேணும் மேட்ச் இருக்குது. ஸோ தட் 8 எனக்கு 2 கொடுத்துருங்க. 8 ஃபேஸ் வந்துட்டு அது எனக்கு ஐட்டம் சூஸ் ஆகிடும். இதில் நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ரோஸ் காலம் வந்து இண்டிகேட் ஆகுது. எனக்கு வந்து சர்க்குலர் கொஷின் ட்ராப் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் இண்டிகேட் ஆகிருக்கும். அந்த இதில் வந்துட்டு எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் வச்சு பிட்வீன் டிஸ்டன்ஸ் கொடுக்கல. இப்போ எனக்கு வந்து இங்கே 45 இருக்குது. நான் வந்து 45 30 கொடுத்தேனாக்கா டிஸ்டன்ஸ்க்கு அது வந்து இந்த மாதிரி சர்க்குலர் ஆகுது. அந்த ஐட்டம்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். இதில் ஒரு 15 ஐட்டம்ன்றது கொடுத்தேனாக்கா இந்த மாதிரி ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் இதில் வந்து எனக்கு 30ன்றது கொடுத்தோம்னாக்கா
30 கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்தனாக்க இந்த மாதிரி அவர் பேசுது. அண்ட் தென் க்ளோஸ் அரேன்றது கொடுத்துருவோம். இந்த பார்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ தட் இது 3D பார்ட் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறேன். 3D ஆர்பிட்ன்றது கொடுத்துருவோம். எனக்கு போர்ஷன்ஸ் வந்து எனக்கு 3D போர்ஷன்ஸ் வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் இந்த 3D ஆர்பிட்ன்றது வந்துட்டு உங்களுக்கு நான் ஓகேங்களா, இப்போ 3D பார்ட்டில் வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்ட்டில் வந்துட்டு இதை ட்ராப் பண்ணிட்டோம். அந்த அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்த்துட்டு அண்டில் திஸ் வீடியோ ஃப்ரம் திஸ் CAD ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.